பிக் பாஸ் வீட்டில் காதலில் சிக்கின 4 ஜோடிகள் தனி ட்ராக்ல புகுந்து விளையாடுற பவித்ரா, சமத்தா இருக்கிற அன்ஷிதா. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ சம்சாரம் அது மின்சாரம் படத்தில் விசு வீட்டுக்கு நடுவில் கோடு போட்டது போல பிக் பாஸ் குருநாதர் பார்த்தீங்கன்னா இந்த டைம் பிக் பாஸ் வீட்டுக்கு நடுவில் கோடு போட்டு அந்த பக்கம் பெண்கள் இந்த பக்கம் ஆண்கள் அணி இந்த மாதிரி 2 பேராக பிரிச்சுட்டாரு. அந்த வகையில் கிட்டத்தட்ட 40 நாட்களாக ஆண்கள் அணி ராஜ்யம் பண்ணிக்கிட்டு இருந்த கோட்டை இப்போ பெண்கள் கிட்ட அது போயிடுச்சு. ஸோ அந்த வகையில் ஆண்கள் அணி சமைக்கிறதுக்கு பெண்கள் டீமில் இருக்கிறவங்க அதுக்கான உணவுகளை ஷாப்பிங் பண்ணிட்டு வரணும். ஆனால் முதல் டாஸ்கில் பெண்கள் அணி சொதப்பிட்டாங்க. அதுக்கு காரணம் சாட்சனா தான் அப்படிங்கிற மாதிரி பெண்கள் டீமில் இருக்கிறவங்க சிலர் குற்றம் சாட்டினாங்க. அதுலேயும் மஞ்சரி அதை பெருசுபடுத்தி பேசினதுனால கேப்டன் பதவியை இழக்கிற ஒரு தருணத்தில் சாட்சனா வந்துட்டு சூழ்ச்சி பண்ணிட்டாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு ராஜா ராணி விளையாட்டு போய்கிட்டு இருக்குது. இதில் சாட்சனாவை தவிர மற்றவர்கள் எல்லாருமே நல்லா விளையாடிக்கிட்டு வராங்க. அதுலேயும் பவித்ரா, மஞ்சரி அண்ட் தீபக் அவங்களுக்கு கொடுத்துருக்கிற கதாபாத்திரத்தை கச்சிதமாக பண்ணிட்டு வராங்க. ஆனால் ராணி என்ன பண்ணாலுமே அவங்கள கலாய்க்கிற விதமாக தான் அது இருக்குது. ஸோ இப்படி இந்த டாஸ்க்கு போய்கிட்டு இருக்கிற நேரத்தில் இதுக்கிடையில் லவ் ட்ராக்குமே போயிட்டுருக்குது. அந்த வகையில் இந்த சீசனில் கிட்டத்தட்ட 4 போட்டியாளர்கள் காதலிக்க போயிட்டாங்க. அதுலேயும் பெண்கள் அணி தான் ஆண்கள் மேலே க்ரஷ்ஷாக இருக்கிறாங்க. அவங்களில் தர்ஷிகா விஷால் மேலே கொஞ்சம் மயக்கத்தில் இருந்தாங்க. அத்தோட தன்னுடைய காதலை வெளிப்படையாகவுமே வெளிப்படுத்திட்டாங்க. ஆனால் இதுக்கெல்லாம் நான் ஒத்து வர மாட்டேன் அப்படிங்கிறதுக்கு ஏற்ப விஷால் பார்த்தீங்கன்னா பதிலடி கொடுத்துட்டாரு. இருந்தாலும் தர்ஷிகா மனசில் விஷால் புகுந்துட்டாரு. அடுத்ததாக இவங்களை தொடர்ந்து ஜாக்லினுக்கு பார்த்தீங்கன்னா முத்து மேலே ஒரு கண் இருக்குது. அந்த வகையில் தர்ஷிகா கிட்ட முத்து பார்வை ஏதோ கரங்கடிக்க வைக்குது. பெண்களை பார்க்குற விதம் வித்தியாசமாக இருக்குது. அவரை பார்த்தா ஏதோ ஒரு ஃபீலிங் வருது அப்படிங்கிற மாதிரி ஜாக்லினுமே புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்களுக்கு அடுத்ததா போனதுலேருந்தே இதுதான் வேலை அப்படிங்கிறதுக்கு ஏற்ப ரயான் பார்த்தீங்கன்னா சௌந்தர்யாவை விட்டு விலகிறதே இல்லை. அதுக்கு ஏற்ற மாதிரி சௌந்தர்யாவுமே பின்னாடியே அலைய ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கே போனாலுமே இவங்க 2 பேருமே ஒன்றா தான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அடுத்ததா தன்னுடைய க்ரஷ் அப்படிங்கிற மாதிரி எல்லார்கிட்டையுமே வெளிப்படையாக வர்ஷினி பார்த்தீங்கன்னா அருணை பார்த்து சொல்லிட்டாங்க. ஸோ அந்த வகையில் வர்ஷினியோட மனசுக்குள்ளே அருண் கொஞ்சம் இடம் பிடிச்சிட்டாரு. ஆனாலும் அருணுக்கு வெளியில் ஆள் காத்துட்ருக்கிறதுனால இவங்களுடைய காதல் கண்டிப்பாக டைம் பாஸாக தான் முடிய போகுது அப்படிங்கிறது தெரியுது. இப்படி இந்த 4 பெண் போட்டியாளர்களுமே லவ் ட்ராக்ல இப்போ போய்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இது எல்லாத்தையும் விட நான் தானி ட்ராக் அப்படிங்கிறதுக்கு ஏற்ப பவித்ரா பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரியோட அக்கா தம்பி பாசத்தை காட்டுற விதமாக ஒரு அழகிய பாச உணர்வை வந்து வெளிப்படுத்திட்டு வராங்க. ஆனால் அன்ஷிதா மட்டும்தான் நான் வந்த வேலையை தான் பார்ப்பேன் அப்படிங்கிற மாதிரி இப்போ சமத்துக்குட்டியாக இருக்கிறாங்க. நல்ல வேலை அர்ணவ் வெளியே போனது பார்த்தீங்க அப்படின்னா அன்ஷிதாவுக்கு நல்லதாக போச்சு. இல்லைனா அன்ஷிதா பற்றின உண்மை குணங்கள் ரசிகர்களுக்கு தெரியாமலே போயிருக்கும். ஸோ அதுவும் அன்ஷிதாவுக்கு பார்த்தீங்கன்னா இது கடவுள் கொடுத்த ஒரு வரம் அப்படின்ட்டு தான் சொல்லணும். பிகாஸ் அந்த தீபாவளி வீக் பார்த்தீங்கன்னா நோ எவிக்ஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த வீக் வந்துட்டு அன்ஷிதா தான் எலிமினேட் ஆகிறதுக்கு தயாராக இருந்தாங்க. ஸோ இது அன்ஷிதா அந்த வீக்கில் வந்துட்டு காப்பாற்றப்பட்டதுனால அதுக்கு அடுத்த வாரத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா அன்ஷிதாவினுடைய இன்னொரு குணத்தை ரசிகர்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எல்லாரு மேலேயுமே ரொம்ப பாசமாக அந்த வீட்டை ரொம்பவே அழகாக கவனிச்சிட்டு இருக்கிற ஒருத்தவங்களா அன்ஷிதா இருக்கிறாங்க. ஸோ அன்ஷிதாவை இப்போ இந்த பிக் பாஸ் பார்க்குற ரசிகர்கள் எல்லாருக்குமே பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்ட்டு தான் சொல்லணும். ஸோ உண்மையிலேயே அவங்க ஒரு பியோர் ஹார்ட் தான், தேவையில்லாமல் வெளியே நெகட்டிவிட்டியை சம்பாதிச்சுக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ அன்ஷிதாவுக்கு பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் அதிகமாகவே ஆதரவு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எனிவே இது குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள்.